ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் இன்னைக்கு அரிசி பருப்பு சாப்பாடு, பீட்ரூட் பச்சடி அதுதாங்க செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். நம்ம தேங்காய் எண்ணெய், ரெண்டுக்குமே தேங்காய் எண்ணெய் தாங்க எடுக்கிறோம். நம்ம ஒரு பீட்ரூட் எடுத்து இப்படி சிரண்டி வச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன காந்தாரி தாங்க போடுறேன். இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டையும் போட்டுடலாம். இதில் வதக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் போல கடுகு போடுறோம், கொஞ்சம் உளுந்தம் பருப்பு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சுங்க. 2 வரமிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறேன். நீங்க பெரிய வெங்காயம்னாலும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம சிம்ல வச்சுதான் வதக்குறோம். இது நல்லா வதங்கட்டும். இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த சமயம் நம்ம கையில வச்சு விட்டுக்குருவோம். இப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி பழம் பெரியது. நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறோம். ஒரு கையளவு கடலைப்பருப்பு, அதனால ஒரு தக்காளி பழம் பெருசு எடுத்துருக்கிறோம். நீங்க வேணா 2 தக்காளி பழம் சிறுசா எடுத்துக்கலாம். இது வதங்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த சமயம் அளவு தண்ணி ஊற்றலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி. பருப்பு 5-6 எடுத்துருக்குறோம், அதனால 3 கிளாஸ் ஊற்றுறோம். இப்போ அரிசி 5-6 பருப்பு போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு போட்டு உப்பு போடுறோம், தேவையான அளவு உப்பு. இந்த பூண்டும் சீரகத்தையும் அம்மியில வச்சு நான் சதைச்சிட்டு வர போறேன். பாருங்க, இந்த நுணுக்கிட்டு இருந்தது போட்டுறணும். நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்ப நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு நம்ம நிறுத்திக்கலாம். இது பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு. இதையே நம்ம நிறுத்திடலாம். ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வரலாம். ரெண்டு 3 விசில் வந்துருச்சுங்க. நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். இந்த பீட்ரூட் நல்லா வதங்கி ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊத்தாம ஒரு அரைச்சிட்டு வந்துருவோம். இப்போ நம்ம பீட்ரூட்டை வதக்குனதை கொஞ்சம் 2 உப்பை போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றலை. பாருங்க, இப்போ தயிர் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ தயிர் பச்சடி இது ரெடி ஆயிடுச்சு. இதில் 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுறோம். இப்போ நம்ம சாதம் விசில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோங்க. பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு.
பாருங்க, நல்லா கரெக்டா வெந்துருச்சுங்க. இதை நம்ம துவரம்பருப்பு போட்டு செய்யலாம், தட்டைப்பயிறு போட்டு செய்யலாம், மொச்சப்பயிறு முத நாளே ஊற வச்சு பிதிக்கி செய்யலாம். இது வந்து நம்ம 5-6 கடலைப்பருப்பு தாங்க இது போட்டோம். இது ரொம்ப ஸ்பெஷலு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு சைடெல்லாம். இப்போ நம்ம கொஞ்சம் போல ஒரு துளி நெய் வந்து ஆப்ஷன் தாங்க. வந்து சாம்பார் சாதத்துக்குன்னா நிறையா பருப்பு போடணும். இது வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு 5-6 பருப்பு போட்டால் போதும். செம்ம டேஸ்டாகவும் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அவசரத்துக்கு இதை செஞ்சுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.